அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்கும் கேட்கறக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கு. அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகரம்க்கு ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு, தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி உங்களால் அலைய முடியுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். இவ்வளோ ஆர்வமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு, நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இங்க இவ்வளவு பெரிய கட்டடம் உருவாக போகுது, கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல வந்து நிதி ஒதுக்கி இங்க நடத்துதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது, அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.